தேன்வழி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க பதிவு போட்டு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, போட முடியாத சூழ்நிலைனால போட முடியலைங்க. இப்போ நீ ஆரம்பிக்கிறவங்க நல்ல பதிவெல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். அந்த அன்பால் அம்மா என்னாச்சுங்கம்மான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இனிமேல் நான் கன்டினியூ பண்ணுறேங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியாட்டி கூட ஈஸியாக உங்களுக்கு போடுற மாதிரி நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை பார்த்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு நான் போட்டே காமிக்கிறேங்க. இன்றைக்கி என்ன ஸ்வீட்டுங்கன்னா பொட்டுக்கடலை பருப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெட்டி கடையில் விற்குங்கள பால்கோவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பால் செய்கிறதில்ல, வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருள் பொட்டுக்கடலை சர்க்கரை இந்த ரெண்டையும் வச்சு செய்கிறதாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன் பாருங்கள். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 கப்பு, ஒயிட் சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சமமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. ஒரு 4 ஏலக்காய் போட்டுங்க. அவ்வளோதாங்க. அதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்குங்க. அந்த பவுடரை நைஸாக இருக்கட்டுங்க. நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, நைஸாகவே அரைச்சிக்கிட்டாலும் சரிங்க. எடுத்துக்கிட்டிங்களா? அடுத்து ஒரு 1/2 கப்பு நெய் இல்லாதவங்க டால்டா அல்லது ஆயில் கூட எதாக இருந்தாலும் சரி ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அதை சிம்மில் வச்சு ஒரு வடச்சட்டியில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கங்க. ஆனால் ஸ்லோவில் வச்சு தான் சூடு பண்ணுறீங்க. சூடு ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்களா? அடுத்து இந்த நாம் அரைச்சி வச்சுருக்கிறோங்கல்ல சர்க்கரை பொட்டுக்கடலை ஏலக்காய் சேர்த்து அதை உள்ளே அந்த சூடான நெய்யில் வெதுவெதுப்பான சூட்டில் அந்த நெய்யில் கிளறுங்க. நல்லா கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டு கிளறணும். கிளறிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க ஈஸியானது. ஒரு தட்டில் நெய் கழுவி அப்படியே மாற்றி நீங்கள் மைசூர் பாவெல்லாம் பீஸ் பண்ணுவீங்கள அது மாதிரி போட்டுவிடுங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா சாப்பிடும்போது பால்கோவா டேஸ்ட்டே வருங்க. வித்தியாசமே தெரியாது. நெய் மட்டும் போட்டு நீங்கள் கிளறிட்டிங்கன்னா பால்கோவா டேஸ்ட் தான் வரும். ஆயில் அல்லது டால்டா இதெல்லாம் கடையில் நெய்யே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆயில் டால்டா போடுவாங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமாக போட்டுக்க. நான் இதுக்கு ஒரு பாவு பதமாக அதெல்லாம் எதுவும் வேண்டதில்லை. நம்ம சூடான நெய்யில் அந்த பவுடர் போட்டு கிளறும் போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா மாவு இல்லாமல் பதமாக கிளறி அப்படியே தட்டில் போட்டு எடுத்து பீஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா மறாவது ஒரு தடவை இது அடுத்து இந்த குழந்தைகளாக இருந்தால் கூட இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஈஸியானது, செலவும் கம்மியானதை நான் சொல்லியிருக்கிறேங்க. இது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.